ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அனாமிகா இருந்துட்டு மகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத பற்றி சித்ராவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. கேட்டதுமே பயங்கர ஷாக்கு நம்ம சித்ரா இருந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சித்ரா இருந்துட்டு நம்ம கௌதம் கிட்ட போய் சொல்கிறாங்க. அனாமிகா சொன்னதை எல்லாத்தையுமே நம்ம கௌதம் கிட்ட சொல்லுவோம். கௌதமும் பயங்கர ஷாக்கு. என்னடா கௌதம், அவங்க வீட்டில் ஒவ்வொன்றா நல்ல விஷயமாவே நடக்குதே, இப்படி நடக்கிறத பார்த்தா கண்டிப்பா நம்ம தோத்து போயிடுவோம் போலயே கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஐஸ்வர்யா இருந்துட்டு, எங்க வீட்டை பார்த்தா உங்களுக்கு பொறாமையா இருக்கா, கண்டிப்பா நீங்க தான் தோக்க போறீங்க, சூர்யா கிட்ட போயிட்டு அடிமையா வேலை தான் பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா சொல்லவும் பயங்கரமா கோவம் வருது நம்ம கௌதமுக்கு இருந்துட்டு. அதுக்கப்புறம் இங்க பாரடி தேமல அந்த வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காத, பயங்கர கோவத்துல இருக்கேன், அப்புறம் ஏதாச்சும் பண்ணிட போறோம், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஐஸ்வர்யாக்கும் கோவம் வந்துடுது. என்ன ஏதாச்சும் பண்ணுவியாடா, எதை பண்ணி பாடுற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யாவும் சொல்றாங்க. மேலும் மேலும் ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க, சண்டை வந்துட்டே இருக்கு. பேச பேச நம்ம கௌதமுக்கு பயங்கர கோவம். அதுக்கப்புறம் இங்க பாரு, ஃபைனலா சொல்றேன், நீ கம்மனு போயிட்டேன்னா உனக்கு நல்லது, இந்த மாதிரி பேசிட்டே இருந்தேன்னா கண்டிப்பா உன்னை ஏதாச்சும் நான் பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சித்ரா இருந்துட்டு ஐயோ ஏதாச்சும் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா பேச கௌதம் பேச ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கௌதம் இருந்துட்டு ஒரு கட்டத்துல கத்தி எடுத்துட்டு நம்ம ஐஸ்வர்யா வயிற்றுலயே குத்திடுறாங்க. குத்திட்டு உடனே பயங்கர ஷாக்கு நம்ம சித்ராக்கு இருந்துட்டு, வயிற்றுல குழந்தை இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யா பயங்கரமா அழுகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகாக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம மகா இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட நம்ம சூர்யா கிட்டேயும் கோடீஸ்வரி வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டு ஓடி வராங்க நம்ம ஐஸ்வர்யாவை பார்க்க. வந்ததுமே நம்ம ஐஸ்வர்யா இருந்த நிலைமைய பார்த்த கோடீஸ்வரி இருந்துட்டு பயங்கர அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க. ஓடின உடனே நம்ம ஐஸ்வர்யாவை அட்மிட்டும் பண்றாங்க. பண்ணிட்ட உடனே நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே அந்த கேஸை பார்க்க போறாங்க. ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் கௌதம் இருந்துட்டு சூர்யா வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, ஐஸ்வர்யாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும் அப்ப இருக்கடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா இருந்துட்டு பயங்கரமா நம்ம கௌதம் இருந்துட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் சித்ரா இருந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஐஸ்வர்யாவுக்கு எதுவும் ஆகாது, பேரப்புள்ளிக்கும் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு பெண்ணாத்திட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கௌதம் இருந்துட்டு ஐயோ தெரியாம பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு இல்லையா, நல்லா ரொம்ப சீரியஸா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் இருந்துட்டு வெளியே வந்து ஏதாச்சும் ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர அழுக. கோடீஸ்வரி இருந்துட்டு கீழே விழுந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மகா இருந்துட்டு அம்மா அழுகாதம்மா, கண்டிப்பா அக்காவுக்கும் குழந்தைக்கும் எதுவுமே ஆகாது, கண்டிப்பா ரெண்டு பேருமே பொழைச்சி உயிரோட வருவாங்கம்மா, ப்ளீஸ்மா நீ அழுகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடீஸ்வரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மகா இருந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகாவும் ரொம்பவே அழுதுட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த சூர்யா இருந்துட்டு பயங்கர ஷாக்கு. தன்னோட மகா இப்படி அழுறாளே அப்படின்னு சொல்லிட்டு, மகா அழுகாத மகா, வயிற்றுல குழந்தை இருக்கிறப்ப நீ அப்படியெல்லாம் அழுக கூடாது மகா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படிங்க அழுகாம இருக்கிறது, அக்கா இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு எப்படி அழுகாம இருக்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.